ஒரு குழந்தைத்தனம் அந்த வாய்ஸில் இருக்கும். இப்போ குழந்தைங்க பேசும்போது இந்த வாய்ஸ் நல்லா இல்லைன்னு நம்ம டிசைட் பண்ண மாட்டோம். எந்த குழந்தை பேசினாலும் நம்ம அந்த வாய்ஸ் நல்லா தான் இருக்கும் நமக்கு இல்லைங்களா. பாட்டுங்கிறது 4.5 நிமிஷம் இருக்கு இல்லைங்களா, சிரிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் அழகாக எல்லாத்துக்கும் சிரிப்பு தான். அவ்வளவு அம்சமாக அப்படி சிரிச்சுக்கிட்டு மற்ற பாட்டில் பாடிக்கல நம்ம சொன்னு வச்சுங்களேன், அது செய்ய மாட்டாங்க. அந்த பார்த்தீங்களா செய்ய மாட்டாங்க, செய்யப்பட்டுட்டு அல்லது எனக்கு வரலன்னு கூட சொல்லியிருக்கிறது நான் பார்த்துருக்கேன். இவங்க அதெல்லாம் கிடையாது. சார் உங்களுக்கு என்ன சார், சார் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கிறப்பெல்லாம் அம்மா பாட சொல்லிட்டீங்களா, சூப்பராக பாடுவாங்க, மயங்கிடுங்க அப்படின்னு அவர் சிரிச்சாரு. சில பேருங்க அவங்களுக்கு வராமல் சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் உண்டு. ஆனால் அவங்கள்ட்ட அந்த இதே கிடையாதுங்க, அப்படி கரெக்டாக உச்சரிப்பாங்க. ஒரு இசையமைப்பாளர்கள் வந்து நம்ம என்ன கம்போஸ் பண்ணி டியூன் கொடுக்குறோமோ, எங்களுடைய டியூன் வந்து எங்களுடைய மெட்டு வந்து ஒரு பாதி அளவுன்னா அவங்க பாடம் போகும்போது 50% அது எடுத்துக்கும், அவங்களுடைய வாய்ஸ் எடுத்துக்கும். அவ்வளோதான். போகும்போது கேட்பாங்க இப்படி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. 100க்கு 100மா 100க்கு 200மா அப்படிமா சிரிப்பாங்க. அதுக்கு 100க்கு 200மா சாட்டிஸ்ஃபேக்ஷன். நிறைய உங்களை பாட வைக்கணும், சந்திக்கணும் ஆசையாக இருக்குது, காலந்தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லுவோம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். இது வாவ் தமிழா. திரை இசை பாடகி திருமதி எஸ் ஜானகி அம்மா அவர்கள் மறைவையொட்டி அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக இசையமைப்பாளர் திரு சௌந்தர்யன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு நாம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களை ரொம்ப நாள் கழித்து சந்திச்சிருக்கோம். சினிமாவில் வந்து பாடகியாக இருக்கிறவங்க லதா மங்கேஷ்கர், ஆஷா போன்ஸ்லே, நம்ம இங்கே சுவர்ணலதா, சுசிலா அம்மா, வாணி ஜெயராம் அம்மா, இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் விட ஜானகி அம்மா அவர்கள்ட்ட வந்து நீங்கள் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்ன சார்? ஒரு எளிமை, அவ்வளோ பெரிய திறமை வச்சுக்கிட்டு அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியும். குரல் வளம்னா அப்படிப்பட்ட குரல் வளம், யார் கேட்டாலும் அதில் அப்படியே ஆழ்ந்து போயிடுவாங்க. அப்படி ஒரு குரல் வளம். சில பேருக்கு குரல் வளம் இருக்கும், சரியாக அதை என்ன பண்ணுவாங்க, சரியாக இசையை கரெக்டாக கற்றுக்காம அதுக்கு ஃபண்டமெண்டல் தெரியாமல் பண்ணுறதுலாம் உண்டு. அவங்க பின்னால் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது, வர முடியாது. ஆனால் அந்த குரல் வளம் இருக்கும்போது அவங்களுக்கு அது நல்லா வளர்த்துக்கிட்டாங்க. அவங்க நல்லா தான் பாடுறோம், எது பண்ணாலும் ஓகே அப்படிங்கிறாம்மா அப்படின்னு இல்லாமல் இதுக்கு ஃபண்டமெண்டல் என்னவோ அவ்வளோ விஷயம் நல்லா தெளிவாக அவங்க தெரிவிட்டாங்க. நாங்களாம் ஒரு வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் நோட்ஸு தெரியாதுன்னு நினைப்போம். அவங்க போட்டு கேட்டால் சொல்லிடுவாங்க, இதானே அப்படிம்பாங்க, இதானே சகப்பா, அவ்வளோதான், ரைட்டு நான் பார்த்துக்கினேன்னுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல நாலேஜ் அவங்களுக்கு. அதை விட அந்த தாய்மையோடையே இருப்பாங்க. எல்லாத்தையும் எல்லாரோடையும் அந்த தாய்மை அன்புன்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதோட இந்த மனிதநேயம் இதெல்லாம் அப்படியே அவங்களுடைய பிறந்த ஒன்று, கூடவே அதுவும் பிறந்துச்சு குரலோட சேர்ந்து, அப்படி சொல்லலாம். அப்படி ஒரு தன்மை, இப்படிப்பட்டவங்க தான் ஜானகி. உங்களுடைய படத்தில் அவங்க பாடின முதல் பாடல், அவங்க ஒரு புது மியூசிக் டைரக்டரோட நம்ம வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த இதோட பழகுவாங்களா? எப்படி அவங்களோட நீங்கள் அணுகுனீங்க? அவங்க எப்படி உங்கள்கிட்ட பேசுவாங்க? இல்லை, நான் வந்து அவங்கள பிளான் பண்ணது வந்து சிந்துநதிப்பு தான் பண்ணேன். சிந்துநதிப்பு தான் பிளான் பண்ணேன். சேரமாண்டியன் நான் பண்ணும்போது அவங்களாம் உச்சத்தில் இருக்காங்க. சரி, அவங்கள விட நம்ம வந்து கொஞ்சம் புது புது வாய்ஸாக போடலாமே, நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். அதை நான் அவங்களாம் நினைக்கல. அதை தாண்டி அப்புறம் எனக்கு ஒரு 10 படம் பண்ணி சேரன் பாண்டியனுக்கு பிறகு ஒரு 10 படம் பண்ணி சிந்துநதிப்புன்னு ஒரு படம் போது எனக்கு அந்த ஃபீல் எனக்கு தட்டுச்சு. இதுக்கு இவங்கள போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அவங்களுக்கு என்ன பண்ணேன், அவங்கள நினச்சே தான் நான் கம்போஸ் பண்ணேன். கடவுளும் நீயும்னு ஒரு பாட்டு ஓப்பனிங் அவங்களே இருக்காது, வெறும் ஹம்மிங் தான். அவங்க கூட டைரக்டராக சொன்னாங்க, சார் என்ன சார் அவ்வளோ பெரிய சிங்கர், அவங்கள கூப்பிட்டு என்னதான் நம்ம சம்பளம் கொடுத்தாலும், யார் அந்த படத்தினுடைய டைரக்டரு செந்தமிழ், என்னதான் நம்ம சம்பளம் கொடுத்தாங்க சார், வந்து வெறும் ஹம்மிங் மட்டும் கொடுத்தா எப்படி சார் அது அப்படின்னு ரொம்ப மனசு நொந்துக்கிட்டாரு. இல்லை சார், அது இல்லை, பாடல் வரிகளை விட அந்த ஹம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹம்மில் ஒரு பெரிய ஃபீலை சொல்லும், ஒரு தாய்மையை சொல்லும், கதைக்கான உணர்வு அப்படியே வெளிப்படுத்தும். அவங்களுக்கு தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதுபோல் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை அவங்கள தான் நான் வரவழைச்சேன். ஆக்சுவலாக சிந்துநதிப்பு படத்தில் வந்து 3 பாட்டு அவங்களுக்கு பிளான் பண்ணிட்டேன்.
3 பாட்டும் செந்தில்வேல் சார் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 வரி தான் வரும். இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கும், ஜேசாஸ் பாட்டு ஒன்று இருக்கும், ஆத்தின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. ம். ஆத்தி கோடையில பச்சை மரம், வாடையில பட்ட மரம் கோடையில கொழுந்து விடாதா. அந்த பாட்டில் நான் பிளான் பண்ணேன். ஆனால் லேடிஸ் வாய்ஸ் அதுக்கு இருக்காது. சரணத்தில் ஓப்பனிங் மட்டும் என்னதான் உறவு இருந்தாலும் ஒன்னாதான் நினைக்கிறேன், இருந்தும் உசுறு இல்லாம என்னவோ இருக்கிற, அவ்வளவுதான். அந்த சரணத்துல இது மட்டும் தான் இருக்கும். இது மட்டும் தான் லேடிங்கிறப்போ எப்படி போடுறது, எல்லாத்துலயும் இப்படி பண்ணக்கூடாது, தப்பாயிட போகுதுன்ட்டு அவர் 2 பாட்டு பிளான் பண்ணேன். அந்த 2 பாட்டு தான் பாத்தீங்கன்னா இந்த கடவுளும் நீயும் ஒரு தாய்ப்பிள்ளை இருவரும் ஆனாலும் இதுலயே வந்து நீங்க அதை விட்டு விட்டாதான் அவங்க குரலை நீங்க பயன்படுத்திருக்கீங்க. ஆமா, அதில் தான் பயன்படுத்தினேன். அதுல இது அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இல்ல சௌந்தர்யன் இப்ப இதுல ஒரு நாள் பாட வர்றோம், இப்ப இப்படி 2 விட்டு விட்டா சாங் கொடுக்குறாருன்னு அவங்க எதுவுமே அவங்க நான் ஃபீல் பண்ண அப்படி நினைக்கல. நான் அவங்க வந்து இது அப்படி நினைக்க மாட்டாங்க, பெரிய பாடிக்கிறதுல நினைக்க மாட்டாங்க, அதை நம்ம சமாளிச்சுக்கலான்னு தான் இருந்தேன். அவங்களுக்கு வரதுல வந்து பாடுறதுல எந்த அச்சமும் மனசுல எனக்கு எந்த சங்கடமும் வரல ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது. ஏன்னா நம்மளுடைய சகோதரிகளோட பார்க்குற மாதிரி தான் பார்த்தேன். எந்த அச்சம், யாரை பார்த்தாலும் எனக்கு அச்சம் வர்றது கிடையாது. அவங்கள்ட்ட அன்பு நடந்துக்கும், அடக்கம் நடந்துக்குவேன். அது ஒரு புறம் இருந்தாலும் அவங்கள பார்க்குறப்ப எனக்கு அந்த அச்சலம் வரலை. ஃபஸ்ட்டு வரும்போது என்ன பண்ணேன்னா, முதல் பாட்டு இது கொடுக்குறோம், முதல் பாட்டு வந்து எது ஒர்க்கு கம்மியாக இருக்கோ அதை கொடுப்போம். அப்போ 2ஆவது பாட்டு அவங்களுக்கு கொடுக்க போகிறோம், அப்போ ஈஸியாக இருக்குன்ட்டு இந்த முதல் பாட்டை நான் கொடுத்தேன். அதில் முதல்ல நான் கொடுக்கும்போது நோட்ஸ் கொடுக்கும்போது ஜென்ரலாக சிங்கருங்கெல்லாம் பாடு வந்தாங்கன்னா நேராக உள்ளே வருவாங்க, வந்தவொடனே சார் பாட்டு கொடுங்க சார்பாங்க. நல்லா தீர்க்கமாக தமிழ் தெரிஞ்சவங்க பாட்டு பேப்பரை வாங்கிக்குவாங்க, எழுதிக்குவாங்க, எழுதிட்டு மியூசிக் சார் நோட்ஸு சொல்லுங்கம்பாங்க, பாடி காட்ட சொல்லுவாங்க, பாடி காட்டும், ரெக்கார்டிங் போகும். இதுதான் நடக்கிறது. அதே போல் ஜானகம்மாவும் வந்தாங்க. வந்தவுடனே நான் லிரிக்ஸு தரத்துக்கு ரெடி ஆகிட்டேன். நான் கொடுங்க, நான் எழுதிக்கிறேன். நாங்கள் என்னுடைய அந்த இதை பார்த்துட்டு ஓகே, இல்லை மேடம் இது ரொம்ப கம்மி தான் இருக்கும், நானே சொல்கிறேன் அப்படின்னு. ஓகே, கம்மியாக இருந்தானே அதில் என்ன இருக்குது சொல்லுங்கள். நாங்கள் அவங்க எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நான் சொன்ன லிரிக்ஸ் அவங்களுக்கு வந்து ஐப்பசி வந்தால் அடைமழை காலம், சிலர் ஆயுள் முழுதும் ஐப்பசி மாதம். ஓகே, அடுத்தது நாங்கள் அடுத்தது பாருங்கன்ட்டு அடுத்த ஒன்று கொடுக்குறேன். அன்புள்ள மகனே அழுதது போதும், புன்னகை சேர்ந்து இனி பூக்களின் மாதம். அடுத்தது என்னங்க, இதான் மேடம் ஒன்று என்ன. அப்போ தான் சிரிக்க ஆரம்பித்தாங்க. சிரிப்புன்னு சொன்னோன்னே எனக்கு என்னென்னா, எப்போதுமே அவங்க வந்து பாடினாங்கன்னா 1 hour பாடினாங்கன்னா பாட்டுங்கிறது 4.5 நிமிஷம் இருக்கு இல்லைங்களா, சிரிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் அழகாக எல்லாத்துக்கும் சிரிப்பு தான், அவ்வளவு அம்சமாக அப்படி சிரிச்சுக்கிட்டு. அப்புறம் அதே போல் என்ன பண்ண, அது கொடுத்துட்டு அடுத்து தேர்ட் பேச்சத்தில் ஒரு ஹம்மிங் வச்சுருந்தேன். தொட்டில் ஆடுற மாதிரி ஒரு இது வரும். அது அவங்கள்ட்ட சொன்ன, இந்த பிஜிஎம் இல்லாமல் தொட்டியில் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தூரியில் போட்டு குழந்தைய ஆட்டுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தூரியில் ஆடும்போது சவுண்டு ஒன்று வரும், கறக்கு கறக்குன்னு வரும். கறக்கு கறக்குன்னு வர்றப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹம்மிங், அந்த ஃபீல்லே நீங்கள் கிராமியமாக ஒன்றணும் அப்படின்னு ஆடின்னு வரும். டங் 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 தங் திங் திங் தங் 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 திங் திங் தங் தங். ஓ ஹரி ஹரி ஹரி. மற்ற பாட்டில் பாடிக்கல நம்ம சொன்னோன்னு வச்சுங்களேன், அது செய்ய மாட்டாங்க. அந்த பார்த்தீங்களா, செய்ய மாட்டாங்க, செய்யப்பட்டுட்டு அல்லது எனக்கு வரலன்னு கூட சொல்லிருக்காது சொல்லியிருக்கிறது நான் பார்த்துருக்கேன். இவங்க அதெல்லாம் கிடையாது. அந்த நமக்கு இப்படி சொல்கிறப்போ இந்த முகப்பானை சொல்கிறப்போ முகம் மாறுமே, ஒரு மாதிரியா இருக்குமே, அதெல்லாம் கிடையாது. சொன்னோன்னே கேட்சிங், அவ்வளோதானே. சரி ஆரி வைக்கலாமா, அதில் வேற ஏச்சும் இருக்கா, இல்லை மாடுமா, அதே மெயின்டைன் பண்ணுங்க, அவ்வளோதான். ஒரே டக்கு தான். ஹரி 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 அப்படி அழகா அந்த மீட்டருக்குள்ள அந்த மரியாதை பேசுறது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாடலுடைய ஹிட்டுக்கு டோட்டலாக உன்னிமே என்ன பாடம் வச்சுருந்தேன். அந்த டோட்டலுடைய ஹிட்டுக்கு வந்து இவங்களுடைய பங்கு, அந்த ஹம்மிங், அந்த ஆரி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எல்லாரும் இங்கே வச்சு உலகமாக பாடலாயிடுச்சு. அது வந்து பெரிய அந்த நேரத்தில் வந்து பெரிய கண்கலங்க வச்சு சமீபத்தில் சொல்லப்பட்ட நம்ம வைரமுத்து சந்தித்தேன். அப்போ சொன்னார், நம்ம பாரதாஜோட மாதிரி எனக்கு பார்க்குறப்ப சொன்னார், சௌந்தர்யன் அப்படின்னாரு. என்னென்ன கடவுளும் நீயும் மறக்க முடியாது இல்லைன்னாரு. அதுக்கு காரணம்
அந்த பாட்டினுடைய முழுமையான ஈர்ப்பு. மற்ற பாட்டில் சொல்லியிருக்கலாம் அவர், எவ்வளோ பாட்டு எனக்கு எழுதியிருக்காரு, சொல்ல அதை சொல்ல அந்த கடவுளும் நீயும் அடாடா அப்படின்னாரு. அந்த அளவுக்கு எல்லாரையும் ஈர்த்த ஒரு பாடல். அப்படி ஒரு பாட்டோடைய ஹிட்டுக்கு வந்து அவங்க தான் முழு முதல் ஜானகி அம்மா ஒரு பெரிய காரணம். பெரிய ப்ளஸ் ஆகிறாங்க. இப்போ ஒரு பாடலை வந்து நீங்கள் பாடி சொல்லி கொடுக்குறீங்களே, அந்த ட்ரைனிங்கில் வந்து அவங்க வந்து எவ்வளோ நேரத்தில் அந்த பாட்டை கற்றுக்குவாங்க? வேறு என்னென்ன டவுட்லாம் உங்கள்கிட்ட கேட்பாங்க? அவங்கள பொறுத்தவரை அப்படிலாம் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு சில டியூனில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சுரத்தை சொன்னால் தான் கரெக்டாக உட்காரும். அந்த இடத்துல இது வந்து அந்த காவுக்கு போகாதீங்க, காவுக்கு வாங்க, மறுபடி அந்த சாவுக்கு வந்துடுங்க அப்படின்லாம் அவங்க சொல்லணும். அதெல்லாம் அவங்க கிடையாது. எழுதிக்குவாங்க, ஒரு வாட்டி பாட்டு பாடி காட்டினா வரும், சக்கரம் பிடிச்சிக்குவாங்க, உடனே பிடிச்சிக்குவாங்க. அப்படியே ஒரு அப்சர்வேஷன். அதே போல் எக்ஸ்ட்ரா மாடுலேஷனும் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அந்த பாட்டை கொடுத்துட்டு ஆக்சுவலாக அன்னைக்கு ஒரு நாள் அரை நாள் அவங்களுக்கான தேட்டரில் 2 பாட்டு பாடுறதுக்கு அரை நாள் தான் நான் தேட்டர் போட்டாங்க. ஆஃப் டேனா அரை நாள் தான் உங்களுக்கு ஒரு 3 ஹவர்னு வச்சுங்களேன். அவங்க வந்தாங்க, 2 பாட்டு அரை நாள், சரி எக்ஸ்ட்ரா ஆனால் கூட பரவாயில்ல, அது பார்த்துக்கலாம், என்ன தேட்டர் தானே அப்படின்னு விட்டாச்சு. அந்த பாட்டி முடித்தோடனே இந்த பாட்டை கொடுத்தேன், அடியே அடி சின்ன புல்ல, அது கொடுத்தேன். ஆவி துடிக்குது. ஆமாம் ஆமாம், அந்த பாட்டை கொடுத்தேன், அடியே அடிச்சு. எல்லா பாட்டும் கவிஞர் தான் எழுதினாரா? இதெல்லாம் வைரமுத்து கொடுத்துருந்தேன். அதில் ஃபுல்லாக வைரமுத்து தான் கொடுத்துருந்தேன். அந்த அடியே அடி சின்ன புள்ள கொடுக்கும்போது ஜென்ஸு லேடிஸ் டூயட்டுக்குனால அவங்களுக்கு போர்ஷன் அப்பப்போ பிரித்து வர்றப்போ ஈஸியாக தானே இருக்கும் பாடுறதுக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் சரந்தில் கொஞ்சம் வந்துச்சு. அதே போல் பல்லையில் ரொம்ப இன்னும் கம்மியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக அடியே 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 அடி சின்ன புல்ல, ஆவி துடிக்குது கண்ணு கொல்ல, மலர்ந்த மலர மறைச்சா நல்லா இல்ல அடடா அட. அவ்வளோதான். அந்த 8 பாடம் சரியாக போச்சு. நான் சுதி மேலே பாடுறேன், மலர்ந்த மலர மறைச்சா நல்லா இல்ல. அவ்வளோதான். இது முடிஞ்சோன்னு இவங்க எடுக்கணும், அடடா அட சின்ன கண்ணா இன்னைக்கு அது 2ல் 1, தனியா கேட்டா தருவேன் ஒவ்வொன்னா. அவ்வளோதான், சரியா போச்சு. பள்ளியிலேயே அவ்வளோதான். அதே போல சரணத்துலேயும் கொஞ்சம் தான் வரும். நீங்க அந்த லிரிக்குள்ள சில வார்த்தைகள்லாம் இந்த பாட்டுல இருக்கும். நேரில் வந்ததை பார்த்து உருகினாய், என் வாய்வெளி ஜீவனை பருகினாய் அப்படின்னு ஒரு இதெல்லாம் நீங்க வந்து நான் அந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு பண்ணவே இல்லை. அது அவனை டைரக்டர் சொன்னார், சார் இதெல்லாம் நல்லா வரணும் சார்னாரு. நான் நோட்ஸை கொடுத்து விட்டுட்டேன், நான் வேற எதுவுமே சொல்ல. அந்த ஃபீலை அப்படியே எடுத்துட்டாங்க. கதவினை மெல்லவே மூடினாய், நீ கஞ்சன் போல் புதையலை தேடினாய், புதையலை புடவையில் மூடினாய், நான் பூனை போல் தோண்டினேன் ஓடினாய். இது ஜென்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து கதவினை, அது அவங்களுக்கு வரும். அடுத்து எங்களுக்கு வரும், மன்மதா உன் முகங்கள் பொழிந்தால் என்ன, மழையில் இந்த பூமியே நனைந்தால் என்ன, நானே தானனே தானனே ஜீவனை பருகினாய். அதான் வரும். அவங்களே எடுத்துட்டாங்க ஃபீல. ஆக்சுவலா என்ன அது சொல்ல வருது? வாலிபம் கண்டு நீ உருகினாய். வார்த்தையை நம்ம பாடி காட்டுறப்போ, வாய் வழி வாலிபம் கண்டு நீ உருகினாய், என் வாய் வழி ஜீவனை பருகினாய். அதுல எந்த இது நான் சொல்லவே இல்லை. இங்க இது பண்றப்போ நான் வாலிபம் கண்டு நீ உருகினாய் என்ன அப்படிதான் எஃபெக்ட் நான் சொல்லுவேன்னு நினைச்சாங்க. நான் எதுவுமே சொல்லல. ஏன்னா எல்லா பாட்டுலையும் பார்த்தீங்கன்னா அவங்க எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க, சிரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பாட்டை பொறுத்தவரை அப்பெல்லாம் வேலை வாங்கலை. நான் கொடுத்துட்டேன், அவங்களுடைய ஃபீல் என்னவோ அது வரட்டும், அந்த ஃபீல் நல்லா இருக்கும் அப்படின்னு விட்டுட்டேன். அதுதான் அந்த பாட்டினுடைய இது. பார்த்தீங்கன்னா 2 பாட்டுமே பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பண்ணாங்க. எவ்வளோ கேட்சிங், ரொம்ப பெரிய 2 பாட்டுமே 1 ஹவரில் போயிட்டே இருக்கேன். அப்படி ஒரு கேட்சிங் பாடும்போது. இப்போ ஜானகிம்மா பாட வரும்போது அவங்க எப்படி, யார் கூட வருவாங்க? அவங்க ஹஸ்பண்ட் கணவர் வருவாரா, இல்லை அவங்க மகன் வருவாரா? ஆமாம், அவங்க ஹஸ்பண்ட் தான். அவர் ஹஸ்பண்ட் வருவார், ராம் பிரசாத். ஒரு வாட்டி ராம் பிரசாத் வந்தார். அவர் ரெக்கார்டிங் எப்போ நான் அவரை பார்த்தேன்னா, மற்ற பாட்டில் ரெக்கார்டிங்லாம் பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏன்னா நான் ரெக்கார்டிங் வந்தோன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் தான். 7 மணிக்கு போனால் உங்களுக்கு 1 மணிக்கு பாட்டு ரெடி. 8, 9, 10, 11, 12 இல்லைங்களா, 6 மணி நேரம் தான். 12 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும். 50 பேர் 40 பேர் 60 பேர் ஃபுல்லாக ஆர்கெஸ்ட்ரா இருப்பாங்க.
எல்லாரையும் சக்கு சக்குன்னு வேலை ஒன்றுருக்கு நமக்கு அப்படியே முடிக்கண்டா அப்படியே தான் இருக்கும். யாரையும் பார்க்க மாட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு அவங்க வந்து இந்த ஆரம்ப காலத்தில் வந்து அவங்க எப்படி சிந்தனை போல் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறவங்கள அப்போ எப்படி தேட்டருக்கு உள்ளே வந்தாங்க. நான் உள்ளே இருந்தேன். அப்போ வந்து தான் தெரியும். வந்த உடனே நான் அழைச்சி போயிட்டேன் உள்ள வாய்ஸ் ரூமுக்கு அழைச்சி போயிட்டேன். 2வது பாட்டுக்கு அங்கே தான் இருந்தாங்க. அப்படி தான் இருந்துச்சு. மற்றபடி அதுக்கு பிறகு படிக்கிறேன். அப்போ நான் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா பொன்மானை தேடின்னு ஒரு படம். அதில் அவங்க ஹஸ்பண்டோடு வந்து இறங்கினேன் காரில். வாங்க அப்படின்னு நல்ல மேட்சான ஜோடி தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் நான் அவங்களோட போயிட்டேன். அப்புறம் பாட்டு நோட்ஸு கொடுத்துட்டு உள்ளே மானிட்டர் வந்து உட்காந்துறப்ப என் பக்கத்தில் வந்து என்னுடைய மேனேஜர் வந்து இன்சார்ஜ் சத்யம் பாபுன்னு என்னுடைய இன்சார்ஜி. சார் தான் சொன்னேன்னா அப்புறம் உனக்கு வச்சேன். சார் உங்களுக்கு என்ன சார் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கிறப்பெல்லாம் அம்மா பாட சொல்லிட்டீங்களா, சூப்பராக பாடுவாங்க, மயங்கிடுங்க அப்படின்னு. அவர் சிரித்தார். அவர் சிரிச்சா அப்போல்லாம் நான் அன்மேரிடி தான். அவர் சிரித்தார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னாரு. அப்போ நான் பார்த்துதான் சொன்னோட வருவாங்க. கண்ணியமான ஜோடிங்க. ஆமாம் ஆமாம். அப்போ தான் நான் பார்த்துருக்கேன் 2 வாட்டி. அப்புறம் மறுபடியும் பார்த்துருக்கேன் அவங்கள. அப்புறம் ஜானகி அம்மா வரும்போதெல்லாம் அவரும் வந்திருப்பார். நான் கேட்பேன், நான் சார் வந்திருக்காரு எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்பேன் இன்சார்ஜ். சார் அங்கே ஒரு தனியாக உட்காந்துருக்காருமாங்க. அப்படியே பழகிருக்கேன் அவரோட. பொதுவாக அந்த பாடல்கள் உச்சரிப்பு இருக்குல்ல, அதில் வந்து அவங்க எவ்வளவு அக்கறை எடுத்துப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எது நடந்திருக்கா சார்? அதுக்கான அந்த சிம்டம்ஸே கிடையாது சார். அந்த குழுவே கிடையாது. இது என்ன, இது இந்த உச்சரிப்பு இப்படி தான் பண்ணுமா, அதெல்லாம் கிடையாது. இப்போ தான் அதை நாங்கள் பாட வேண்டியா இருக்கு. இப்போ தான் தமிழர்கள்லாம் நிறைய பாடுறாங்களே. தமிழர்கள் நிறைய பாடுறாங்க. அவங்கள்ட்ட தான் வர மாட்டேங்குது. சில பேருங்க அவங்களுக்கு வராமல் சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் உண்டு. ஆனால் அவங்கள்ட்ட அந்த இதே கிடையாதுங்க. அப்படி கரெக்டாக உச்சரிப்பாங்க. இன்னும் எஸ்பிபி சார்கிட்ட நம்ம பாட்டை கொடுத்தோம்னா, சார் யார் பாட்டு அப்படின்னு கேட்பாரு. அவன் சொல்லுவேன் நான், இது என்னது சின்ன 2 சுழினா இருக்கு 3 சுழி இல்லையா அப்படின்னு கீழே கோடு போட்டிருப்பாரு, அண்டர்லைன் பண்ணிருப்பாரு. அங்கே பாருங்க அந்த லாவை பாருங்க அப்படின்னு அண்டர்லைன் பண்ணிருப்பாரு. நான் அப்போதான் சரி எப்படி அண்டர்லைன் பண்ண சார் பார்த்தீங்களா, இங்கே தமிழர்களும் அப்படி கிடையாது அப்படின்னாரு. அப்போ இவர் யாருன்னு அப்போ தான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தெரியும் இது அவருடைய ஓன் லாங்குவேஜ் வந்து மதர் லாங்குவேஜ் வந்து தெலுங்கு அப்படின்னு அப்போ தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்கள தீர்க்கமாக இருந்தாங்க சார். எல்லோரும் அப்படி தான். அதெல்லாம் அந்த பாடைக்கெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்க. தமிழ் அப்படி கற்றுருக்காங்க. நம்ம ஆதி காலத்தில் நம்ம நினச்சி தமிழ் யார் வளர்த்தோம்னு சொன்னால் ஆங்கிலேயர் தான் வளர்த்த சொல்லுவாங்க. அதே போல் இப்போ யார் வளர்க்குறாங்கன்னா இதுமாரி சிங்கருக்கு தான் வளர்த்துருக்காங்க. இங்கே கூட வந்து வளர்க்க மாட்டுறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு வராது. பலன்னு தான் சொல்லுவாங்க, மலைன்னு தான் சொல்லுவாங்க. மலைன்னா நம்ம ஹில்லுன்னு நினச்சிக்கோங்க இல்லையா, மழையை தான் மழைம்பாங்க. அப்படிலாம் இங்கே இருக்காங்க. அவங்க அந்த இதே கிடையாது. அந்த பிழையே வராது தமிழில். அவ்வளோ பக்கவா பர்ஃபெக்டாக வெரி நைஸ். ஜானகி அம்மா பாடின வேற மியூசிக் டைரக்டர் பாடல்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லலாம்? முன்னாடியே மைக்கே வந்து அந்த நாசத்தோட சிங்காரவே அது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளை எங்கேயோ மீமறக்க வச்சிடும். அந்த நாசரோட போட்டி போடுவாங்க. நாசரங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பிளேயர். நாசரங்கிறது ஓப்பன் பிளேயர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆமாம், ஒரு ஓப்பன் இன்ஸ்ட்ருமெண்ட். அது மற்றதெல்லாம் கம்மியாக தான் கேட்கும் உங்களுக்கு. கிட்டார்னா இங்கே இந்த ரூமுக்குள்ளே இருக்கிறதே கஷ்டம் இல்லைங்களா. அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாரை தப்பட்டைக்கு நிகராக உள்ளது. இது ஓப்பன்லேயே நல்லாயிருக்கும் இந்த நாசரம். அதெல்லாம் நம்மளுடைய வாய்ஸை வந்து அதில் ஈக்குவல் பண்ண முடியாது. அவங்க அந்த பாட்டில் பாட்டிருப்பாங்க, நல்ல வேலை வாங்கியிருப்பாங்க போல. அதெல்லாம் முடியாது. அதில் எனக்கு அப்போது சின்ன பிள்ளை தெரியாது. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு இசையாக நம்ம ரசிக்க நிற்கிறப்ப தான் என்ன இப்படி பண்ணிருக்காங்களே அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். அது வந்து நம்மளே அந்த அளவுக்கு எனக்கு இருக்குதுன்னா அதில் வந்து ஐக்கியமாயிட்டுன்னு சொல்ல முடியாது. நான் ஐக்கியமானது வந்து என்னுடைய டீனேஜில் பாடல் வந்து ராகம் வந்து ஹரி 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 அவையே அங்கேருந்து வருவாங்க அப் அண்ட் டவுன்ல. தீபம் கொண்ட கண்கள் என்னை பார்க்கும் காதல்கள். நல்லா இருக்கு அவங்களுடைய அது என்னோட டீனேஜில் அது எனக்கு வந்து பதிஞ்ச பாடல். அதை விட நிறைய ராகங்களை பார்த்தீங்கன்னா ராகங்கள்ல நிறைய ராகங்களை மையப்படுத்தி அவங்க பண்ணுதெல்லாம் நிறையா இருக்குது. ஒவ்வொரு பாட்டுமே முத்து முத்தா இருக்கும்.
ஒரு இசையமைப்பாளர்கள் வந்து நம்ம என்ன கம்போஸ் பண்ணி டியூன் கொடுக்குறோமோ, ம், ம். எங்களுடைய டியூன் வந்து இப்ப எங்களுடைய மெட்டு வந்து ஒரு பாதி அளவுன்னா, அவங்க பாடம் போகும்போது 50% அது எடுத்துக்கும். அவங்களுடைய வாய்ஸ் எடுத்துக்கும். அப்போ இசையமைப்பாளர்ல பாதி அவங்க சாப்பிட்ருவாங்க. நாங்க அங்க பார்த்தீங்கன்னா பாதி தான் இருப்போம். அந்த அளவுக்கு ஹிட் குடுத்துருவாங்க. அப்படி ஒரு தன்மை. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இவங்களோட வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நிறைய இருக்காங்க தான். நல்லா இருந்திருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, நெறைய பாடல்கள பாடி 28 ஏதோ லாங்குவேஜ்ல பாடிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ம், ம். அப்படிலாம் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. ம், ம். அவ்வளோகான்னு பாடியிருக்காங்க. ஆயிரக்கணக்கில நெறைய பாடியிருக்காங்க. அப்படின்னா என்ன ஈடுபாடு? எவ்வளோ ஈஸியா அந்த மியூசிக் அவங்க இசைய அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அப்படிங்கிறத நினைச்சா ரொம்ப ஆச்சரியம் தான். அதாவது அவங்களோட குரல் வந்து லதா மங்கேஷ்கரோ, இல்ல ஸ்வர்ணலதாவோ, பி. சுசீலாவோ, வாணிஜ்யம் இவங்கள மாதிரியான ஒரு ஒரு அழகான குரல் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேற ஒரு மேஜிக் அவங்க வாய்ஸ்ல இருக்கு. ஒரு இசையமைப்பாளரா நீங்க அத எப்படி சொல்லுவீங்க? அழகுதான். அவங்களுடைய குரல் அழகுதான். ஓ! அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, அவங்கள்ட்ட என்னன்னா, ஒரு குழந்தைத்தனம் அந்த வாய்ஸ்ல இருக்கும். இப்போ குழந்தைங்க பேசும்போது, இந்த வாய்ஸ் நல்லா இல்லன்னு நம்ம டிசைட் பண்ண மாட்டோம். எந்த குழந்தை பேசினாலும் நம்ம அந்த வாய்ஸ் நல்லா தான் இருக்கும் நமக்கு இல்லைங்களா? அதுபோல அந்த குழந்தைத்தன்மை கலந்த ஒரு குரல் தான் அவங்களுடைய குரல் வளம். அதனால தான் எது பாடினாலும் ஈடுபடுது. அது எல்லாருக்கும் கிடைக்கலையே. கடைசி வரைக்கும் அவங்களுடைய குரல் வந்து அப்படியே இருந்துச்சு. அப்படியேதான் இருந்தது. அப்படியே இருந்துச்சு. அவங்களா தான் பாட வேண்டாம் அப்படிங்கிறத நிறுத்திக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. பாட வரும்போது அவங்க வந்து உங்கள்ட்ட பாட்டு மட்டும் கேட்டுட்டு ஸ்ட்ரிக்ட்டா அப்படி போயிருவாங்களா? இல்ல பழைய கதைகள் ஏதாவது பேசுவாங்களா? ஜானகி அம்மா. இல்ல அவங்களுடைய அவங்க மேல உள்ள மரியாதைக்கு நாங்க அத பேச முடியாது. அப்ப டைம் இருக்காது. பாட்டு மட்டுமே சொல்லிக் குடுத்துட்டு போயிட்டு இருப்போம். அவ்வளோதான். போகும்போது கேட்பாங்க. இப்படி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா அப்படின்னு கேட்பாங்க. 100க்கு 100மா? 100க்கு 200மா? அப்படிம்பேன். சிரிப்பாங்க எனக்கு. ம். 100க்கு 200மா? சாட்டிஸ்ஃபேக்ஷன். நிறைய உங்கள பாட வைக்கணும். சந்திக்கணும் ஆசையா இருக்கு. காலம் தான் பதில் சொல்லும். அப்படின்னு சொல்லுவேன். நான் அவங்களுக்காக ஒரு மிட் அமைச்சேன் நான் ஆக்சுவலா. ஓ! அவங்களுடைய இதுக்காக வந்து, நானே புது ராகமே, நாளை எனதாக்குமே அப்படின்னு அவங்களுக்காக பண்ணி அவங்கள பாட வச்சேன். அத நீங்க பார்க்கலாம். இதில கூட மாமனிதன் அப்படிங்கிற படத்தில பாடலாம். அப்புறம் பாட வச்சு ரெக்கார்டிங் இது எனக்கு சரியா வரல. எனக்கு பிடிக்கல. அந்த ரெக்கார்டிங்ல தப்பு நடந்து போச்சு. மாமனிதனா? ரெக்கார்டிங் இன்ஜினியர் பொறுத்து இருக்குல்ல. ம், அது ம். தப்பு நடந்து போச்சு. எனக்கு பிடிக்கல. ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் எனக்கு. என்னடா இது இவ்வளோ முயற்சி எடுத்து முடியலையே அப்படின்ட்டு. இருக்கும். நீங்க மாமனிதன் படம் பாருங்க. அதில பாட்டு எடுங்க இருக்கும். ஜானகி பாட்டு. நானே புது ராகமே நாளை எனதாகுமே வானம் தரரர தனநானே தானே ரரரர தனநானே நானே நான் ஃபீமேல் வாய்ஸ்ல பாடுறேன். நானே புது ராகமே நாளை எனதாகுமே. நான் அவங்கள்ட்ட சொல்லும்போது மேல் வாய்ஸ்ல தான் பாட முடியும். ஓ! வானம் துருருரு பூத்தூவும் தானே ரரர தனநானே நானே புது ராகமே நாளை எனதாகுமே. ஓ! அருமையான ராகத்தில் தான் அவங்க போட்டேன். சரி எல்லாமே நம்ம நினைக்கிறதெல்லாம் எல்லா சூழலும் ஒத்து வரப்போதுன்னு உங்களுக்கு வெற்றி அடையும். அது அந்த அளவுக்கு பேசப்படலை. ஆனால் அவங்களுக்காக நான் கம்போஸ் பண்ணேன். ஜானகி அம்மாவுக்காகவே ஜானகி அம்மாவுக்காகவே. நான் கம்போஸ் பண்ணேன் ஒரு பாட்டு அது. அப்படி அவங்களோட ட்ராவல் எனக்கு வந்து நிறைய என்னால் அவங்களோட ட்ராவல் பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தம் கவலை அப்பயே எனக்கு இருந்துச்சு. ஏன்னா புதுசாக வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை சார் அதெல்லாம் இப்போ அப்படி அப்டேட்டில் போடலாம் சார் அப்படின்னு ஒரு சிங்கர் சொல்லுவாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து என்னுடைய ஆதிக்கம் வந்து அப்படியே முழுமையாக எல்லா படமும் வெற்றி ஆகும்போது தான் எனக்கு இன்னும் ஒரு ஆதிக்கம் வரும். அந்த ஆதிக்கம் எனக்கு கிடைக்கல. ம். அதனால கம்பேர் பண்ண முடியாது. அப்படிங்களா? அப்புறம் யார் சார்? இப்போ ஒரு பாட்டு ஹிட் ஆகிருப்பாருங்க சார். அந்த சிங்கர் போடலாம் சார். ஓகே ரைட். அப்படி தானே போய் ஆகணும். டைரக்டர் என்ன சொல்கிறாங்க, ம், ம், ம். ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்க, அது தானே போய் ஆகணும். அப்படியே போனேன். மற்றபடி இன்னும் கூட நம்ம ஜானகி நிறைய பாட வச்சிருக்கலாமே, ஆனால் அந்த சூழல் நமக்கு அமையலையே அப்படிங்கிற ஒரு கவலை எனக்குள் இருக்கிறது. ரொம்ப நன்றி சார். ஜானகி அம்மா அவர்களை பற்றின ஒரு நினைவுகளை நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆமா. அவங்கள வந்து அவங்க குரலை எவ்வளோ நீங்க நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட வார்த்தையிலேருந்து தெரிஞ்சது. உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு எங்களோட நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.